விநாயகப் பெருமானே, என் குருநாதரே, பாண்டி சித்தரே, என்னோடு தவழுகின்ற மகா முனிவர்களே, சித்தர்களே, யோகியர்களே, கருப்பசாமி, உன்னை எங்கிருந்து நினைத்தாலும் எப்பொழுது அழைத்தாலும் அடியேற்கு காட்சி தந்து அருள் கொடுப்பதாக சத்தியம் கொடுத்த என் அன்பு தெய்வமே, அழைக்கின்ற பொழுதெல்லாம் 21 கூட்டுறவு 61 பந்திக்காரர்களும் சேனை வகுத்து தானை சூழ்ந்து தொண்டு செய்வேன் என்பது சத்தியமானால் வந்திறங்கி சொன்னபடி நடக்கும்படி கட்டளையிட்டு கூப்பிடணுப்பா. முதல் உத்தரவு ராம்நாடு. ராம்நாடு ராம்நாடு பக்தனான ராம்நாடு. என் சொத்து இடம் சம்பந்தமாக மனக்குழப்பமடை வந்த முதியவர் வரலாம். சிலையட்ட காடு. உனக்கு வயசு எத்தனைப்பா? வயசு எத்தனை? இவர் வயசு எத்தனை? முதியவர்னு சொன்ன நீ புரிஞ்சுக்கிடலன்னு அதுக்கு தான் கேட்டேன். இன்னும் ஒரு முறை கால் வந்துட்டு வரலாம். வரலாம். இங்கேருந்து உன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். அந்த எல்லையில் நான் கருப்பசாமி குடிகொண்ட கோயிலாக இருக்கலாம். அதே மாதிரி இடப்புறத்தில் என் தங்கை காளியும் மாரியம்மையும் அங்கே குடியிருக்கும் பகுதி. இப்பொழுது 11 ஆண்டு காலங்களாக உன்னுடைய இரத்த பந்தமான சொந்தக்காரர்களால் உன்னுடைய இடம் உன்னுடைய சொத்துக்களெல்லாம் முடக்கப்பட்டு நீ ஏமாற்றப்பட்டு இப்பொழுது யாருடைய உதவியும் இல்லாமல் வேதனைப்படுகிறாய். கால் ஒன்று சொல்லலாம். எழுதியிருக்கா? ஓகே. அந்த உரிமையை உனக்கு வாங்கி தந்து ஆறுதல் தந்தால் போதும்ல. வேறு என்ன வேணும்? ஆவணி மாதத்தில் கல்யாணத்துக்கு பேசி முடிச்சுட்டு ஆவணி 15க்கு மேலே என்னை வந்து பாருப்பா. அது வர அலைய வேண்டாம், வெற்றி உண்டு. அடுத்த உத்தரவில் பேசுவோம் அதை பற்றி. எஸ். கருப்பசாமிக்கு திருமணம் சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யார்? ராம்நாட்டு பகுதி. வரலாமா? பொல்லாத காசு பணம் பூமி தன்னை ஆளுதடா. வரலாம். அப்படியா? உன் வீட்டு எண்ணெயை தாண்டி அங்கே கடைசியாக போனோடனே பழங்காலத்தில் தண்ணி இறைக்கிற கிணறு ஒன்று பாலடைஞ்சு கிடக்காடா. அதுக்கு தெற்க போனால் நதி ஓரம் போல் ஒரு பகுதியும் பழங்காலத்து ஐயனார் சம்பந்தமான திருக்கோயில்களும் அந்த பகுதியில் இருக்குது. கால் வந்துட்டு வா. அப்படியா கருப்பசாமி? 3.25 ஆண்டுகளாக தொழில் சம்பந்தமாக முயற்சிகள் பல செய்து சில தொழில்களை செய்து ஏமாற்றமும் பண நஷ்டமும் சில மனிதர்களால் மனக்குழப்பமும் அடைந்து வந்தவன் நீ. ஆனால் இப்போ வேலை சம்பந்தமான ஒரு முயற்சியை உனக்கு வெற்றியாக்கி அந்த உத்தியோகத்தை வாங்கி தந்தால் போதும்லா. கால் வந்துட்டு வா. இருக்கட்டும், பொறே முடியுமா? இந்தாடா. அதே மாதிரி தடையில்லாமல் உன் கல்யாணத்தையும் நடத்தி தரேன், வெற்றியாக்கி தரேன். நடக்கும். மகிழ்ச்சியார் மகனே, பணம் உண்டு. கருப்பசாமி, எங்கள் அப்பா வழி சொத்தில் எங்கள் சித்தப்பா மாதிரி இருந்து எங்களை குழப்பு தானே. அவங்க வச்ச செய்வனையில் என் குடும்பம் எதுவும் பாதிக்கப்பட்டிருக்குமாங்கிற சந்தேகத்தில் கேள்வி கேட்க வந்த மகன். கால் வந்துட்டு வரலாம். உலக சித்தப்பா இருக்கானடா? இருக்காரா? எதுக்குமே முண்டுதியே. உண்மையிலே உனக்கு பிரச்சனை இருக்கான்னு நான் பார்க்குறேன். இன்னும் ஒரு தடவை கால் வந்துட்டு வா. உன்னுடைய கட்டுமனை ஆகிய வீட்டுக்கு போய் பார்த்தேன். 2 வீடுகளை காட்டுது. 2 இடத்துல வீடு வச்சிருக்கா? உன்னுடைய தந்தையார் வழியில் உள்ளவர்கள்லாம் மிகவும் பொறாமை கொண்டு ஒரு பத்திரத்தில் உனக்கு உரிமையே இல்லைங்கிறத மாதிரி பேச்ச வச்சுருக்கான். அந்த இடத்த உங்களுக்கு மீட்டி நான் வெற்றியாக்கி தரேன். செய்வனை நடந்தது உண்மை. அந்த தீய சக்தியை அகற்றி உன் குடும்பத்தில் ஆபத்தில் காப்பாற்றினா போதும்லா. கால் வந்துட்டு வா. உன் மனைவிக்கு எந்த கண்டமும் நான் காப்பாற்றுறேன். தீவினைகளை நீக்கி சொத்து தாரேன்டா.
நல்லாரு மகனே, வெற்றி உண்டு, ஓடியா. இன்றிருந்து கோபத்தை அடக்கி குளிர்ந்த மனதாய் வாழ்வாய். போ. கர்மசாமிக்கு கடன்கள் சம்பந்தமாக மன வருத்தப்பட்டு வந்தது யார்? ராம்நாட்டு பகுதி. வாடா, என்னடா கடன் உனக்கு? கால் வந்துட்டு வா. கால் கூப்பிடுறமா, கால் வந்துட்டு வான்னு தரான். உன் குடும்பத்துக்கு ஒரு பெண்ணால் ஒரு இடைஞ்சலும் மன வருத்தங்களும் நடந்துக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி இப்போ 2.25 ஆண்டுகளாக கடன்களும் மனத்தொலையும் நடக்கும். அதில் ஒரு வீட்டை வளர்க்கறதுக்கும் அதை செம்மையாக்கிறதுக்கும் முடியாத துயரம் உன் உள்ளத்தில் இருக்குது. கால் வந்துட்டு வா. என்னடா தெரியல? டேய், வெரி குட் மேன். பொறுமை வேண்டும் உனக்கு. என்ன வேண்டும்? இப்போ உன் கடன்களை தீர்த்து தந்தால் போதுமா? வேறு என்ன வேணும்? இந்தா, அந்த வீட்டை முழுமையாக்க பணம் தந்திருக்கேன். ஏய், இந்தா, என் சக்தி உன் வீட்டை முழுமையாக்கும். குடிமகனே, கடனை தீர்த்துவா, ஆனந்தமாக இரு. கர்மசாமிக்கு பாஸ்போர்ட் இருக்குது, ஆனால் பிரயோஜனம் இல்லை. யாருப்பா அது? பாஸ்போர்ட் இருக்குது, ஆனால் பிரயோஜனம் இல்லை. பாஸ்போர்ட் இருக்காடா தம்பி? வெளிநாட்டுக்கு போனையா? இப்போ நிரந்தரம் கால் வந்துட்டு வா. நீ கேட்டு வந்த கல்வி உன்னை கூப்பிட்ட அடையாளம் வேறு. உண்மையா இல்லையா? யார் இவர்? மன்னவன். 2 ஒன்று போல காலில் விட வேண்டியதுதானே? வரலாம். என்ன வேணும் உங்களுக்கு? சொத்து பிரச்சனையை முடிச்சுட்டு போறியா அல்லது வெளிநாட்டுக்கு உடனே கிளம்புறியா? முடிச்சுட்டு போகணும். 6 மாத காலம் அவகாசம் இருக்குது. புரியுதா? தகுந்த அதிகாரிகளோடு நான் இருந்து உனக்கு முடிச்சு தந்துடுறேன். கால் வந்துட்டு வா. இந்தாப்பா ஜெயிச்சு தரேன். 6 மாதம் 6 3 18 180 நாட்கள். இரவில் சரியான தூக்கம் இருக்காத. நெஞ்சு படபடப்பு தன்மை அடிக்கடி வருகிறது. ஆனால் டாக்டரை செக் பண்ணால் உள்ளுறுப்புகள் உடலில் எந்த பாதிப்பு இல்லைன்னு வருது. ஆனால் இந்த நிலைகளுக்கு என்ன காரணம் என்ற ஒரு மனக்குழப்பம் உங்கள் உள்ளத்தில் இருக்குது. கால் வந்துட்டு வா, நீ இரு. தேவை உன் திருப்பாதமப்பா. பக்கத்தில் வாமா. 3 முறை என்னைய பாரு, இந்த உடல் நோயை தீர்த்து தாரேன். நோயா பேயான்னு ஒரு சந்தேகம் இருக்கா? அது பேய் தான். தீர்த்துருவோம். போ. நல்லா ஐஸ்வர்யமாக இருப்பாங்களே, ஓடு. கர்மசாமிக்கு சென்னை மாநகர். சென்னை பக்தராக சென்னை. ஓடி வரக்கூடாது, கீழே விழுந்துடக்கூடாது. கர்மசாமிக்கு என் பிள்ளைய மனசை பக்குவப்படுத்தித்தான்னு கேட்டு வந்தது யாரு? வரலாம். நோயுற்று தளராமல் யாரெல்லாம் வந்தேன்? மாப்பிள்ள அவர் எங்கே காணல? வர சொல்லுமா? இல்லை, நீ மூணு பேரும் ஒன்று போல காலில் விட்டுவாங்க. செம்மை நலம் அறியா சிதழரோடு திரிவேனை. நான் பாடுறது என்னது? திருவாசகம். நீ திருவாசகம் படிச்சிருக்கியா? அப்போ நீ வந்து இந்த நமச்சிவாயம் வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, சிவபுராணம் மட்டும் படிக்கிற. உள்ளுக்கு இருக்கக்கூடிய அச்சோக பதிகத்தை படித்து நான் படித்தேன். பிரார்த்தனை 10 பிடித்த 10ன்னு 10 இருக்குது. என்ன சரி, இந்த மகனுக்கு வந்து மன அடக்கம், உற்சாகமான மனநிலைகளும்
விசித்திரமான புத்தியும் இல்லை. அதனால் இவன் இறுதி வரை இப்படி இருப்பானா, திருந்தி தெளிவுக்கு வருவானா வரமாட்டானாங்கிற ஒரு மனக்குழப்பம் உங்கள் 2 உள்ளத்துலையும் இருக்குது. உண்மையா இல்லையா? கால் ஒன்று எல்லாரும். இவனை மாற்றி தந்துடுறேன், அதே மாதிரி இவனுக்கு நல்ல வாழ்க்கையும் அமைச்சு தந்துடுறேன். அது தந்தால் போதுங்களா? ஐப்பசி மாதம் வரை கால அவகாசம் இருக்குது. மாதம் ஒரு முறை என்னையை வந்து பார்க்கணும், உங்களை ஜெயிக்க வைக்கிறேன். வேறு என்னப்பா வேணும்? கையில் பணம் வச்சுருக்கேன் பாரு, உங்களுக்கு பாரு, விற்று தாரேன், வெற்றி அடைஞ்சுவா. இந்தா இந்த கனியை விற்க வேண்டிய இடத்துல போடு, ஜெயிச்சு வா, ஓடு. அடுத்து என் மகனுடைய மனசு ஒருத்தர்கிட்ட பதிவாயிருக்கு. ஹேய், ஒருத்தர்கிட்ட பறி கொடுத்துட்டான், அப்படி தானே? யாரையும் லவ் பண்ணுறாரா? மனக்குழப்பமாக இருக்கான். கால் ஒன்று வரலாம். வரலாம் வா. ஆஞ்சநேயர் கோயில் எங்கே இருக்குது? பக்கத்தில் இருக்கு. ஆஞ்சநேயர் வாராரா தான் கேட்டேன். இன்னும் ஒரு முறை கால் வந்துட்டு வாங்களேன். ஆத்தங்கரை ஓரத்தினே அங்கு நின்ன உருவமா, அழகழகா வீடு கட்டி பழக வந்த பருவமா. பக்கத்தில் வாங்க. பையனுடைய மனம் ஒரு பெண்ணிடம் பழகி மனம் பாதிக்கப்பட்டிருக்கிறார். அதனால் அவன் உங்களுடைய சொல்லுக்கு கட்டுப்படாமல் உங்களையே எதிர்த்து இப்பொழுது உங்களோட வாழ்வதற்கு மனம் இல்லாமல் மனநிலைகள் பாதிக்கப்பட்டது போல ஒரு பிரம நிலையை வைத்திருக்கிறார். உண்மையா இல்லையா? கால் ஒன்றுவா. ஓ, இவருக்கு இருக்காரோ? நான் கவனிக்கவே இல்லை. உட்காருங்க. 2 கண்ணை முழுங்க கொஞ்ச நேரம். பக்கத்தில் வாங்க. அவன் உணர்வுகளையும் மனதையும் அடக்கி வீடடங்கி இருக்க வைக்கிறேன். அப்படி மகளே, 90 நாளையில் எல்லா நிலைகளிலும் உயர்ந்து உன் சொல்லுக்கு கட்டுப்பட்டு உன் பிள்ளையை செம்மையாக்கிட்டார். 90 நாள் அவகாசம் போயிட்டாங்க. கர்மசாமி, என் புருஷன் என்னைய கூப்பிடுவானா கூப்பிட மாட்டானா? என் புருஷனா? என் புருஷனா? ஓம் புருஷன். கால் வந்துட்டு வா. உன் வீட்டுக்காரரு இந்த யுத்தமனா எங்கே இருக்கார்? அத்தான் சென்னையில். வாட் வாட் நீங்கள் இருக்கிறது? கால் வந்துட்டு வா. ஓ அவன் வேற கல்யாணம் முடிக்கிறதுக்கு ஏற்பாடாயிட்டான். அதனால் டைவர்ஸ் பண்ணது தான் கன்ஃபார்ம் பண்ணிட்டான். நீ பிள்ளைகளுக்காக அவன் வேணுங்கிற அவனுடைய ஆறுதலும் அவன்தான் உன் கணவன் என்னும் பெயரும் இருக்கும். அதனால் நீ சென்னையில் அங்கே வெளிநாட்டில் போய் வாழலாம்னு நினச்சா அது நடக்கக்கூடிய காரியமாக இல்லை. சென்னையில் இருக்கட்டும், அவளுக்கு வேண்டியதை செய்கிறோம்னு சொல்கிறான். என்ன பண்ணணும்? கால் வந்துட்டு வா, முடிச்சிருவோம். ஒரே முடிவாக இருக்கும். முடியுமா? வரலாம். 28 நாள் கால அவகாசத்தில் அவன் மனசை கொஞ்சம் அசைச்சி தரேன். உனக்கு ஒரு தகவல் வரும், போகிறதுக்கு ஏற்பாடு பண்ணி தரேன். பொறுமையார். கர்மசாமிக்கு என் கணவனுக்கு எனக்கும் வாழ்க்கை தொடருமா தொடராதாங்கிற சந்தேகத்தில் வந்த பெண்மணி யாரப்பா? வா. உன் பேர் என்ன? லட்சுமி. சீதாலட்சுமி. சீதாலட்சுமிக்கு ஸ்ரீராமரை பிரிந்த வரலாறு உண்டு. கதை கேட்டிருக்கியா? உங்கள் அப்பன் உனக்கு தாய் புண்ணியவதியுடைய பேரை வச்சான். ஆனால் நீ வனவாசம் போகாமல் மனவாசம் போன மாதிரி இப்போ பிரிஞ்சு இருக்க.
அவனுடைய மனதை போய் பார்த்தேன். அவங்களுடைய பெற்றோர்களுடைய சொல்லுக்கு அவன் பெரிதாக நினைக்கிறானே தவிர உன் பக்கத்தை அவன் பெரிதாக நினைக்கலை. அதனால் இவா குடும்பத்தை பிரிஞ்சு வந்தால் ஏற்போம், இல்லை என்றால் அவளை விட்டு விடுவோம் என்று ஒரு முடிவெடுத்திருக்கிறான். நான் உன்னுடைய எண்ணெய்க்குள்ளே போய் பார்த்தேன். அங்கே என்னென்னா அந்த மரத்தினி கிழங்கெல்லாம் சீவி சீவி சிப்ஸாக போடுறாங்க. உங்கள் ஏரியாவுக்குள்ளே போடுறாங்களா? கால் வந்துட்டு வா, மணக்கு நல்ல என் குதிரை போகும்போது. உள்ளுக்கு ஒரு மாரியாத்தா கோயில் இருக்க, உள்ளுக்கு போன உடனே இருக்குது. இடது பக்கத்தில் ஒரு சின்ன வாட்டர் டேங்க் இருக்குது. இங்கேருந்து போகும்போது ஒரு காதி கிராஃப்ட் கடை இருக்கா? மடிப்பாக்கத்தில் நான் சொல்லுவேன். இங்கேருந்து போன உடனே மடிப்பாக்கத்தில் இடது பக்கத்தில் காதி கிராஃப்ட் கடை இருக்குது. கால் வந்துட்டு வாங்க. உள்ள தள்ளி போன உடனே கோயிலும் இந்த சிப்ஸு தொழில் பார்க்குற மக்களும் இருக்கிறாங்க. கோயில் இருக்கா? இப்போ உன்னுடைய கணவனோடு உன்னை சேர்த்து வைக்கணும். சேர்த்து வைக்கணுமா வேண்டாமா? உனக்கு சேர்த்து வைக்கணுமா வேண்டாமா? சேர்த்து வைக்கணுமா வேண்டாமா? புரிகிறது மாதிரி இல்லை. ஏன்னா உன்னுடைய ஆழ் மனத்தில் அவன் புரியாத பட்சத்தில் இந்த வாழ்க்கை நல்லா இருக்காதுங்கிற குழப்பம் உன் உள் மனத்தில் இருக்குது. சேர்ந்து வாழ்கிறது நமக்கு ஒரு பெரிய டென்ஷன் அப்படிங்கிற சிந்தனை நீ இருக்கிற. அவன் மனதை நான் மாற்றி செம்மையாக்கி தந்தால் போதுங்களா? கால் வந்துட்டுவான். இந்த வாரம் கூப்பிடுவான்டா, கூப்பிட வச்சுருவோம். இந்தா பௌர்ணமிக்கு என்னை வந்து பார், அதுக்கு முன்னால் கூப்பிட வைக்கிறேன். நல்லா இனி அந்த பிரச்சனை வராதுய்யா. போயிட்டு வாங்கய்யா. கர்பதாமிக்கு கர்பதாமிக்கு என் பணமெல்லாம் ஒருத்தங்கிட்ட நஷ்டமாகி கடன்பட்டு மனவேதனை அடைஞ்சிருக்கும்னு ஒரு இஸ்லாமிய மகன் வந்திருக்கிறான். நீ 5 ரூபா நினச்சி தான் நான் அடையாளத்தை சொல்லி கூப்பிட்டேன். இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. மாஸ்கை கழித்து தூர எரிஞ்சிருங்கப்பா.